ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஆ பசுமாடு இருந்திருக்கு. அந்த பசுமாடு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுற அளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பசுமாடு. அவருக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. அந்த 3 பசங்களுமே நல்ல பசங்க தான். இவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறமை உள்ள பசங்களா வந்து இருந்திருக்காங்க. இவர் வந்துட்டு எப்பவும் இவர் தான் மாடு மேய்க்க போவாரு. அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட மூத்த பையன்கிட்ட இந்த மாட கூட்டிட்டு போய் மேய்ச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவரும் போய் நல்லா புல்லுலாம் மேய விட்டு நல்லா தண்ணியும் குடிக்க வச்சு கூட்டிட்டு வர்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோனே அந்த மாட்டுக்கிட்ட கேட்குறாரு, அவங்க அப்பா கேட்குறாரு, "நீ நல்லா மேய்ஞ்சியா? உனக்கு வயிறுலாம் ரொம்பிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க உன் பையன் கொண்டு போயிட்டு புல்லே இல்லாத வெட்ட வெளியில கொண்டு போய் விட்டான். எனக்கு உணவும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. நானே செத்து போற நிலைமையில வந்திருக்கேன்" அப்படின்னு பொய் சொல்லுது. அத கேட்டோனே இவருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. தான் வந்து ரொம்பவே உயிரா நினைக்கிற இந்த மாட்ட வந்துட்டு இப்படி பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, கம்ப வச்சு அடி அடின்னு அடிச்சு அந்த வீட்ட விட்டே விரட்டி விட்டுறாரு இவரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, தன்னுடைய 2வது மகன்கிட்ட சொல்றாரு. அதே மாதிரியே மாடு மேய்ச்சுட்டு வர சொல்லி. அதே மாரி அவரும் கூட்டிட்டு போறாரு. நல்லா தான் புல்ல மேய விடுறாரு. நல்லா குளிக்க ஊத்தி, தண்ணிலாம் குடிக்க வச்சு அழகா கூட்டிட்டு வர்றாரு. இவர்கிட்ட இப்ப வந்தும் அதே மாரி பதில தான் சொல்லுது. அதோட இவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னோட 2வது மகனையும் விரட்டி விட்டுறாரு. அடுத்து 3வது மகன்கிட்ட சொல்லும்போது, அவனும் அதே மாரி நல்ல முறையா பார்த்துக்கிறான். ஆனா, இந்த பசு பொய் சொல்றதுனால அவரையும் வீட்ட விட்டு விரட்டி விட்டுறாரு. கடைசியில என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாங்கன்னா, அந்த விரட்டி விட்டாங்க இல்லையா, இந்த பசங்க எல்லாருமே எங்கெங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு விவசாயி கிட்ட போயிருக்காரு. மூத்த மகன் விவசாயி கிட்ட போனவர்ட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், அவர் வந்துட்டு நல்ல விவசாயம்லாம் எப்படி பண்ணணும்? நல்ல மழை பெய்யுற நேரத்தில என்ன விவசாயம் பண்ணணும்? மழை இல்லாத வறண்ட நேரத்தில என்ன விவசாயம் போடணும்? அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கத்துக் கொடுத்துருக்காரு. 2வது பையன் வந்து ஒரு கொல்லன் கிட்ட போய் இருந்திருக்காரு. அந்த கொல்லன் வந்துட்டு எப்படிலாம் கருவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்காரு. 3வது பையன் ஒரு ஞானி கிட்ட போயிருக்காரு. அவரு நல்ல ஒரு அறிவுரைலாம் சொல்லி அந்த பையன ஒரு ஒரு அறிவுமிக்க பையனா வந்து வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாளு தானே மாட வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட பசங்களெல்லாம் விரட்டி விட்டு எந்த ஒரு கவலையும் இல்ல. இவருக்கு வந்துட்டு அந்த மாடு இருக்கு. நல்ல பால் கறக்கலாம், நல்லா விக்கலாம். வருஷத்துக்கு ஒரு கன்று போடுது, அதையும் விக்கலாம் அப்படின்ற மாரி இவர் ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்காரு. அப்போ இந்த மாட இவரும் அதே மாரி கூட்டிட்டு போறாரு. நல்லா மேய விட்டு, குளிக்க ஊத்தி, ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு அதோட ஈரம்லாம் காஞ்சோனே வீட்டுக்கு கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வர வழியில கேட்குறாரு. "எப்படி நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அவங்க பசங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தோனே பதில் சொன்னுச்சோ, அதே மாதிரி தான் சொல்லுது. "எனக்கு பசிக்குது. ஒரு சாப்பாடு கூட நீ குடுக்கல. பாலைவனத்துல போய் கட்டி போட்ட மாரி கட்டி போட்ட. நான் என்னத்த திம்பேன்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்பதான் அவருக்கு புரியுது. தன்னோட பசங்க எல்லாருமே நல்ல முறையில தான் அந்த மாட்ட பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் போய் சொல்லியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே. இவருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. அச்சச்சோ! இந்த மாட்ட நம்பி நம்மளோட பிள்ளைங்கள இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இவரு ஊர் ஊரா தேடி பார்க்குறாரு. கிடைக்கவே இல்ல. இவருக்கு ரொம்பவே வயசாயிருது. இவரு ஒரு நாள் அவர் ஊர்ல உள்ள சந்தைக்கு வந்து போறாரு பொருள் வாங்குறதுக்காக. அப்ப பார்த்தீங்கன்னா, இவருக்கு மயக்கம் வந்து கீழ விழுந்துர்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, விவசாயிட்ட கத்துக்கிட்டாரு இல்லையா விவசாயத்த, அவர் நல்லா விவசாயம் பண்ணி, அந்த பொருள்கள் பயிரிட்ட அந்த பொருள்கள ஃபுல்லா சந்தைக்கு விக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதே சமயத்துல கொல்லன் கிட்ட போன அந்த ஒரு பையனும் என்ன பண்ணியிருக்காருன்னா, கருவிகள் விக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த ஞானி கிட்ட போனாரு இல்லையா, அவரும் தன்னோட ஆசிரியரோட சேர்ந்து சந்தைக்கு வந்து பொருள் வாங்க வந்திருக்காரு. 3 பேரும் விழுந்து கிடக்கிறது யாரோன்னு நினைச்சு வந்து தூக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா தான்னு தெரிஞ்சோனே, ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருது. அப்பாவ இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய பசங்களும் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னா, அவருக்கும் ரொம்ப பெருமையா தன்னுடைய குழந்தைங்கள வந்து கட்டி தழுவிக்கிட்டாராம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு, மத்த விஷயங்கள வந்து உதறி தள்ளக்கூடாது. யாரையும் ஏளனமாக நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து.